அண்ணா, ஏண்டி அழுதுட்டு இருக்க? இத பாரு, நிச்சயம் பண்ணவன் ஒருத்தன், கல்யாணம் பண்ணவன் இன்னொருத்தனும் உன் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இப்பதான் உனக்குன்னு ஏத்தவன் கிடைச்சிருக்கான். இனிமேதான் உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னை பிடிக்கலன்னு போனவன் வேற வழியே இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டியிருந்தா உன் வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அவன் ஓடி போயிட்டு உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கான். நீ பாட்டுக்கு மனசுல எதையும் நினைச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணவனை விட்டு விலகியே இருக்காத. உன் சின்னத்தானுக்கு நீ கோவில கட்டியே கும்பிடலாம். ஒரே சமயத்துல உன் மானத்தையும் உன் மாமா மானத்தையும் காப்பாத்திருக்காரு அந்த சின்னவரு. அண்ணா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஆனா என்ன, மகாலட்சுமி முகம்தான் கொஞ்சம் வாடி இருக்கு. அந்த அழகா ஒரு சிரிப்பு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அண்ணா, ஏய், என்ன ஆச்சு? எதுக்குடி இப்ப அழறானோ? எனக்கு கல்யாணம் நடக்கும், இன்னொரு வீட்டுல வாழ போவேன்னு ஒரு நாளும் நினைச்சதில்ல. ஒரு குடிகார அப்பா தாய பறி கொடுத்துட்டு அப்பா தானே அமைச்சுக்கிட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்த ஒருத்தவங்கள தாயா ஏத்துக்கிட்டு நான் வாழ்ந்தேன். ஆனா மனசு நிறைய என் மாமனை பாத்துக்கணும், அவர் கூடவே காலத்துக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டனே தவிர, மாமாக்கு 2 ஆம்பளை பசங்க இருக்காங்களே, அவங்கள கட்டிக்கிட்டு மாமா வீட்டுக்கு மருமகளா போகணும்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. காலமும் சூழ்நிலையும் சேர்ந்து எனக்கு பெரிய தானே நிச்சயம் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா தாலி கட்டுற நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவரு போயிட்டாரு. அப்புறம் சின்னத்தான தாலி கட்ட சொன்னாங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லைனாலும் என் மாமாவோட அழுகையும் கண்ணீரும் என் கண்ணுக்குள்ள தெரிஞ்சிச்சு. அந்த சூழல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு விஷயத்துல தள்ளுறாங்க. என் மனசை யாருமே புரிஞ்சுக்கல. ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஏதாவது கெடுதல் நடந்துச்சுன்னா என் மாமன் கிட்ட சொல்லி அவர் தோல்ல சாஞ்சி ஆறுதல் அடைவேன். ஆனா இப்போ அந்த மாமனாலேயே எனக்கு இப்படி ஒரு கெடுதல் நடந்திருக்குன்னா நான் யாருக்கிட்ட சொல்லி ஆறுதல் அடைவேனே தெரியல. நான் தப்புட்டேன்ல? இல்ல இந்த மாமா, மாமா தப்புட்டேன்ல? இல்ல மாமா. ஐயோ பரவாயில்லைங்க மாமா. இல்ல கண்ணு, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த கல்யாண மண்டபத்துல அந்த திருட்டு பைய ஒண்ணு விட்டுட்டு போனதும் நீ ஆடி போய் நின்னத என்னால பார்க்க முடியல கண்ணு. அதனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். கண்ணு, நீ கார்த்திகோட சிரிச்சு பேசி பழகிறதெல்லாம் பார்த்து உனக்கு அவனை பிடிக்கும்னு தப்பு கணக்கு போட்ட கண்ணு. என்ன மன்னிச்சிரு. இல்ல மாமா, இல்ல. சின்னத்தான எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு காலமும் நான் அவரை என் புருஷனை நினைச்சு பார்த்ததே இல்ல மாமா.